இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கடவுளே, எல்லாரும் நல்லா இருக்கணும். அத்தை 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 ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க அத்தை. இப்ப நடந்த சம்பவத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அத்தை. முனுசாமி பொண்ணு திவ்யா தான் பிளான் பண்ணி துளசிய கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருக்கா. அதனாலதான் அத்தை இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையே நடந்துச்சு. அந்த பொண்ணோட கோவத்துக்கு யார் காரணம்? இப்ப உனக்கு புரியுதா? அத்தை 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 நிலுங்க அத்தை அத்தை. அப்பா கடவுளே. அத்தை அக்கா சிவாய், ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். நான் முத உங்களை அக்கான்னு தானே கூப்பிட்டேன். நீங்க என்ன உங்க தம்பி மாதிரி தானே பாத்தீங்க. அக்கா நான் சத்தியமா சொல்றேன்க்கா, துளசிக்கும் தியாவுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு தான் அன்னைக்கு நான் அந்த தப்பையே பண்ணேன். நீங்க பாத்தீங்களே ஒரு மாப்பிள்ள, அவன் நல்லவனே இல்லக்கா. அவன் மட்டும் துளசிய கல்யாணம் பண்ணியிருந்தானா துளசி வாழ்க்கையே வீணா போயிருக்கும்க்கா. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் வெற்றி பேசுறேன். அத்தை, அதாவது என் மாமியார், அவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேக்குறேன். அத்தை, இது பொண்ணுங்களை தெய்வமா மதிக்கிற ஒரு ஊரு. அத்தை, இந்த உலகத்துல பொண்ணுங்க இல்லாம ஒரு அணுவும் அசையாதுன்னு நம்புறவன் நானு. நீங்களும் எனக்கு அந்த மாதிரிதான். எப்ப நான் உங்களை முதல் தடவை கோவில பார்த்தனோ அப்பவே உங்க மேல எனக்கு பாசம் அதிகமாயிடுச்சு அத்தை. அத்தை, அந்த பாசம் இப்ப வரைக்கும் அப்படியே தான் இருக்கு அத்தை. என்ன டைரக்டாவே இப்படி சொல்றாரு? உங்களுக்கும் என் மேல அந்த பாசம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அத்தை. ஆனா அது நீங்க மறைக்கிறீங்க அத்தை. நீங்க எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி அத்தை. என்னடா குழப்பறான்? எனக்கு எந்த குழப்பமும் இல்ல அத்தை. ஏன்னா என் அன்பு உண்மை, அத நீங்க புரிஞ்சுக்கணும் தான் நான் இங்க வந்து மைக்ல பேசிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பொண்ணுக்கும் கஷ்டம்னு வந்தா மொத ஆளா போய் நிக்கணும்னு நினைக்கிறவன் தானா. அப்படிப்பட்ட நான் எப்படியாத்த ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணுவேன்? பாரு எப்படி பேசுறான். நீங்க என்ன ஒதுக்கி வைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கத்த. அன்பான ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்தா ஒரு 2 நாள் பேசாம இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நீங்களும் இருப்பீங்கன்னு நான் நினைச்சிட்டேன். ஆனா நீங்க நிஜமாவே என்ன ஒதுக்கி வச்சிட்டீங்க. ஐயோ அத்தை, நீங்க என்கிட்ட பேசி 1 மாசம் ஆயிடுச்சு அத்தை. அத்தை, உங்க பொண்ணு என் பக்கத்துல இருந்தாலும் நீங்க பேசாதது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா? மறுபடியும் பழைய ரூட்டுக்கே வந்துட்டான். இந்த உலகத்திலே மாமியார் கிட்ட
இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கறது ஒரே ஆளு இவனா தான் இருப்பான். இன்னைக்கு மட்டும் நீங்க என்ன மன்னிக்கலன்னா அடுத்ததா நம்ம தொகுதியில ஒரு பெரிய மேடைய போட்டு ஒரு மாநாடு மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு உங்க மேல எனக்கு இருக்க அந்த பாசத்தை சொல்லி உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்பேன். என்ன இவன் மாமியார் மேல இவ்வளவு பாசமா இருக்கான்? உங்க எல்லாருக்கும் அந்த அத்தை யாருன்னு சந்தேகமா இருக்கலாம். இப்ப நான் அவங்க பேரை சொல்ல போறேன். அப்புறம் அவங்க இதே கோவில்ல தான் இருக்காங்க. அவங்க பேரு அவங்க பேரு என்னன்னா வேண்டாம், சொன்ன கேளு. வேண்டாம் வேண்டாம் வெற்றி. என்ன வெற்றி இது? இல்லத்த, உங்க கோவத்தை என்னால தாங்கிக்க முடியல அத்த. அத்த என்ன மன்னிச்சிருங்க அத்த. ஐயோ வெற்றி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அத்த. இல்ல ப்ளீஸ் அத்த. எழுந்திரு வெற்றி, எழுந்திருப்பா. சாரி அத்த. எழுந்திரு நீ முதல்ல. ஐயோ, என்னப்பா இது? இத பாருப்பா, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். ஆனா இனிமே தயவு செஞ்சு இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பண்ணாத, சரியா? சரிங்க அத்த. அத்த, மாநாடு போட்டு மன்னிப்பு கேக்குறதுனாலும் எனக்கு ஓகே. நான் கேக்குறேன் அத்த. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்புறம் ஏன் அத்த இத்தனை நாளா என்ன ஒதுக்கி வச்சீங்க? வெற்றி, உனக்கு நல்லா தெரியும்ல, நான் உன்னை என் குடும்பத்துல ஒருத்தனா தானே பார்த்தேன், சரியா? அப்படிப்பட்ட நீ இந்த மாதிரி ஒரு பெரிய தப்பு செஞ்சதுனால அதை என்னால ஏத்துக்கவே முடியல. அதுதான் எனக்கு கோபம். அத்த, இப்ப அந்த கோவம்லாம் போயிடுச்சா? பொண்ணை விட என் பொண்ணுக்கு ஒரு சரியான மாப்பிள்ளை வேற யாருமே இல்லைன்னு நீ எனக்கு புரிய வச்சுட்ட. இத பாரு, இனி தெரியாம கூட நீ இந்த மைக்கு பக்கத்துல வரக்கூடாது, சரியா? அத்த, மைக்ல மன்னிப்பு கேட்டா உடனே மன்னிப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் எப்பவும் வந்து கேட்டு பார்த்தேன் மைக்ல. ஷோ, என்னப்பா இது? போதும் விடு. அத்த, துளசி எனக்கு மனைவியா வரணும்னு இதே கோவில்ல தான் நான் வேண்டுனேன். அத்த, அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சு.